வணக்கம். கலைஞர்களை கௌரவிக்கிறதுல எது சரி? ஒரே தடவையா கொடுக்கிற 1 கோடி ரூபாய் பரிசா இல்ல வாழ்நாள் முழுக்க கொடுக்கிற 3000 ரூபாய் ஓய்வூதியமா? வாங்க, தெலங்கானா மற்றும் தமிழ்நாடு இந்த 2 மாநிலங்களோட அணுகுமுறைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். இவங்களோட கலாச்சார பெருமை வெறும் சொல்லுல மட்டும்தானா இல்ல செயலிலையும் இருக்கான்னு இந்த ஆதாரங்களோட அடிப்படையில கொஞ்சம் அலசுவோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 1 கோடி ரூபாய். நினைச்சு பாருங்க, ஒரு மாநில அரசு ஒரு கலைஞருக்கு கொடுக்கிற பரிசு தொகை இது. அவங்க வாழ்க்கையே மாத்தி போடக்கூடிய ஒரு தொகை. சரி, இப்போ இந்த நம்பரை பாருங்க. வெறும் 3000 ரூபாய். இது இன்னொரு மாநில அரசு ஒரு கலைஞருக்கு மாசம் கொடுக்கிற உதவித்தொகை. அப்பப்பா, இந்த 2 நம்பருக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இல்லையா? அதாவது தெலுங்கானாவோட அந்த ஒரு விருது தமிழ்நாட்டுல ஒரு கலைஞருக்கு 1 வருஷம் முழுக்க கொடுக்கிற உதவியை விட கிட்டத்தட்ட 278 மடங்கு அதிகம். இந்த மிகப்பெரிய வித்தியாசம் தான் நாம இன்னைக்கு அலச போற விஷயத்தோட ஆரம்ப புள்ளி. சரி, இந்த 2 நம்பருக்கும் பின்னாடி இருக்கிற மாநிலங்கள் எதுன்னு பார்த்தா, ஒன்னு தெலங்கானா, இன்னொன்னு நம்ம தமிழ்நாடு. இந்த எண்கள் வெறும் கணக்கில்லைங்க, கலைஞர்களை இந்த மாநிலங்கள் எப்படி பாக்குது, அவங்க நலன்ல எவ்வளவு அக்கறை காட்டுதுங்கிற ஒரு ஆழமான கதை இது சொல்லுது. இங்க பாருங்க, 2 மாநிலங்களோட திட்டமும் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு. தெலங்கானா என்ன பண்ணுது? ஒரு சில திறமையான கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முறை மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்குது. ஆனா தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான கலைஞர்களுக்கு மாசம் ஒரு சின்ன தொகையை ஓய்வூதியமா கொடுக்குது. ஒன்னு செலக்டிவா கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு, இன்னொன்னு பரவலா கொடுக்கிற சின்ன உதவி. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. தமிழ்நாட்டுல அதுவும் ஒரு நகரத்துல வாழ்ற ஒரு கலைஞருக்கு மாசம் 3000 ரூபாய் போதுமா? நீங்களே சொல்லுங்க. இந்த தொகை அரசாங்கத்தோட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கு. தன்னோட அடிப்படை தேவைக்கே போராடுற ஒரு கலைஞரால எப்படி மனசு நிம்மதியா ஒரு படைப்பை உருவாக்க முடியும்? சரி, இந்த பண உதவி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு மாநிலத்தோட உண்மையான கலாச்சார அக்கறைய அவங்க எப்படி தங்களோட சின்னங்களையும் வரலாற்று நாயகர்களையும் மதிக்கிறாங்கங்கிறத வச்சும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம மாநில கீதமான தமிழ் தாய் வாழ்த்து 134 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பாடல் இது. ஆனா இவ்வளவு பெரிய பாரம்பரியம் கொண்ட இந்த பாடலை எழுதினாரே மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. அவரோட வாரிசுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவுல எந்த நிதி அங்கீகாரமும் கிடைக்கலங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ தெலங்கானாவை பாருங்க. அவங்க மாநில கீதம் ஜெய ஜெய ஹே தெலங்கானா. போன வருஷம் தான் இதை அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அடுத்த சில மாதங்கள்லயே அதை எழுதின கவிஞர் ஆண்டேஸ்ரீக்கு 1 கோடி ரூபாயும் ஒரு வீட்டு மனையும் கொடுத்து கௌரவப்படுத்திட்டாங்க. எவ்வளவு வேகமான தாராளமான ஒரு அங்கீகாரம் பாருங்க. இந்த டேபிள்ல பாருங்க, வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு புரியும். தெலுங்கானாவோட உயரிய விருது மதிப்பு 1 கோடி ரூபாய்னா தமிழ்நாட்டோட பாரதி விருது மதிப்பு வெறும் 1 லட்சம். அதாவது தெலுங்கானா விருதுல வெறும் 1% தான். இது வெறும் பண வித்தியாசம் மட்டும்தானா? இல்ல, ஒரு மாநிலம் தன்னோட கலைஞர்களுக்கு கொடுக்கிற மரியாதையோட அளவுகோல் இல்லையா இது? சரி, கனவு இல்லம் திட்டத்தை பத்தி பேசுவோம். விருது வாங்கின எழுத்தாளர்களுக்கு வீடு கொடுக்கிற திட்டம் இது. ஆரம்பத்துல நல்லதா இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு ரூல்ஸே பின்தேதிட்டு மாத்துறாங்க. அதாவது முன்னாடி எப்பவாவது ஹவுசிங் போர்டுல வீடு வாங்கியிருந்தா கூட இப்போ தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. இதனால பலரோட விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆகுது. இது ஒரு விதமான பாகுபாடு, சட்டத்தை மீற செயல்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. இந்த கனவு இல்லம் திட்டம் மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு கேள்வியை எழுப்புது. அரசாங்கத்தோட முன்னுரிமை எதுல இருக்கு? வெறும் அடையாளத்துக்காக சில விஷயங்கள் பண்றாங்களா, இல்ல உண்மையாவே கலைஞர்களோட வாழ்க்கையில அக்கறை இருக்கா? இந்த சாட்டை பாருங்க, இது இன்னும் தெளிவா புரிய வைக்கும். ஒரு பக்கம் திருக்குறளை உலக மொழிகள்ல மொழிபெயர்க்க 133 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. நல்ல விஷயம்தான். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற 9000 கலைஞர்களுக்கு 1 வருஷத்துக்கு கொடுக்கிற மொத்த ஓய்வூதியமே வெறும் 32 கோடி தான். அப்போ முன்னுரிமை எதுக்கு கொடுக்கப்படுது? இங்க ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. தெலங்கானா கவிஞர் ஆண்டேஸ்ரீய அவர் உயிரோட இருக்கும்போதே 1 கோடி ரூபாய் கொடுத்து கௌரவிக்குது. அவர் அந்த மரியாதையை வாங்கி 5 மாசத்துல இறந்துட்டார். ஆனா அந்த கௌரவத்தை அவர் வாழும்போதே அனுபவிச்சார். ஆனா தமிழ்நாட்டுல பெரும்பாலும் என்ன நடக்குது? எழுத்தாளர்கள் இறந்த பிறகு அவங்க படைப்புகளை நாட்டோடமை ஆக்குறாங்க. அப்ப அங்கீகாரம் வாழும்போதே கிடைக்க வேண்டாமா? சரி, ஒரு கலைஞர் இறந்துட்டா அவங்க குடும்பத்தோட நிலைமை என்ன? தமிழ்நாட்டுல நாட்டுப்புற கலைஞரோட குடும்பத்துக்கு இறுதிச் சடங்குக்காக வெறும் 25,000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமையில ஒரு இறுதிச் சடங்குக்கே 30,000 ரூபாய்க்கு மேல செலவாகும். மத்திய அரசு திட்டத்துல பாருங்க, பென்ஷன் அவங்க மனைவிக்கு மாற்றப்படுது. தொடர்ச்சியான ஆதரவு கிடைக்குது. ஏன் இந்த ஓய்வூதியம், இறப்பு உதவி எல்லாம் இவ்ளோ கம்மியா இருக்கு? இதுக்கு பதில் தெரியணும்னா நம்ம பட்ஜெட்டுக்குள்ள போய் பார்க்கணும். கலை, கலாச்சாரத்துக்காக ஒதுக்கப்படுற பணம் உண்மையிலே எங்க தான் போகுது?
தமிழ்நாடு பட்ஜெட்ல கல்வி, விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம்னு சொல்லி 54,000 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்குறாங்க. கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா உண்மையில இதுல கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் போறது ரொம்ப ரொம்ப சின்ன பங்கு தான். எவ்வளோன்னு கூட தெளிவா சொல்லல. இப்போ இந்த நம்பரை பாருங்க, உண்மையிலே ஷாக்கா இருக்கும். அந்த 54,000 கோடியில கலைஞர்களோட வருடாந்திர ஓய்வூதியத்துக்காக ஒதுக்கப்பட்ட 32.4 கோடி ரூபாய் வெறும் 0.06% தான். ஆமாங்க, 0.06%. இதுதான் கலைஞர்களோட நேரடி நலனுக்கு ஒதுக்கப்படுற தொகை. இங்கதான் மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. மத்திய அரசு மூத்த கலைஞர்களுக்கு மாசம் 6,000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்குது. ஆனா தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம்னு பெருமையா பேசிக்கிற நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்கறதுல அதுல பாதி, வெறும் 3,000 ரூபாய் தான். இது ஏன்? இவ்ளோ விஷயங்களையும் பார்த்த பிறகு நாம மறுபடியும் அந்த ஆரம்ப கேள்விக்கே வரோம். ஒரு பக்கம் பாரம்பரியம், பெருமைன்னு பேசுறது, இன்னொரு பக்கம் செயல்பாடு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடு தான் இந்த 2 மாநிலங்களோட கதையை நமக்கு சொல்லுது. இந்த கடைசி அட்டவணை எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா சொல்லுது. தெலங்கானா உருவாகி 11 வருஷம் தான் ஆகுது. ஆனா எவ்ளோ வேகமா, தாராளமா செயல்பட்டு இருக்காங்க பாருங்க. இன்னொரு பக்கம் 69 வருஷ பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு தன்னோட மாநில கீதத்தை எழுதினவங்களோட வாரிசுகளுக்கு கூட இணையான ஒரு கௌரவத்தை செய்யலன்னு இந்த புள்ளி விவரங்கள் காட்டுது. மூல ஆதாரங்கள்ல இருந்து ஒரு நேரடி மேற்கோளை பார்க்கலாம். தமிழ் கலாச்சாரத்தின் பாதுகாவலர் என்ற தமிழ்நாட்டின் கூற்றுகளின் போலியான தன்மையை இந்த ஏற்றத்தாழ்வு அம்பலப்படுத்துகிறது. இது ஒரு கடுமையான விமர்சனம். அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு அரசாங்கத்தோட அர்ப்பணிப்ப அதோட வார்த்தைகளை வச்சு அளவிடணுமா, இல்ல செயல்களை வச்சு அளவிடணுமா? வாழும் கலைஞர்களுக்கு கொடுக்கப்படுற உண்மையான மதிப்பு என்னங்கிறத பத்தி இந்த 2 மாநிலங்களோட கதை நமக்கு என்ன சொல்லுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?